பிரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையல் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாயில் நல்லா விதையை எடுத்துருங்க. விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வதங்கின உடனே நான் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு குடிக்கும். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆர்த்தன்டிக் ஸ்டைலில் அப்படியே அவங்க எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நான் குறைப்பாக தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் கல்லுப்பு பயன்படுத்தியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கல்லுப்பு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ 1/2 கிலோ சிக்கனை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நல்லெண்ணெய், காஞ்ச மிளகாய், இந்த சின்ன வெங்காயம் இது எல்லாத்துலேயும் சேர்ந்து விரட்டும் போது ரொம்ப நல்ல சுவை கிடைக்கும். இதில் எந்த ஸ்பைசஸும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதில்ல, மஞ்சத்தூளை தவிர. மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் இந்த சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வரட்டும். நல்ல எண்ணெய் பொரிஞ்சு வந்துருச்சு. இதோட ஸ்பெஷலு இந்த தேங்காவை இந்த மாதிரி நீளமாக கீத்தி ஆஞ்சு போடுறது தான். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வர நேரத்தில், எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வர நேரத்தில் ஒரு கிளறிக்கோங்க. இது எல்லாமே மிதமான சூட்டில் வச்சு செய்யுங்க. அடி கனமான பாத்திரத்தை வச்சு செய்யுங்க. நான் இன்னைக்கு நிறைய நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா முறுன்னு மேலெல்லாம் நல்ல மொறுபொறுப்பு கோட்டிங்கும் உள்ள நல்ல ஜூஸியாகவும் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. ஈஸி டு சர்வ். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.